இது பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறாங்க. அட்வான்டேஜில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, ஈஸி ஃபார்மேஷன். It is easy to set up a departmental undertaking. The department undertaking is created by an administrative decision of the government involving no legal formalities for its formation அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எளிமையான அமைப்பு. துறைவாரி நிறுவனங்களை அமைப்பது எளிது. இவ்வமைப்புகளை நிர்வாகம் முடிவெடுத்து அரசு அமைப்பது எளிய முறையாகும். அதே மாதிரி இதில் வந்து அந்த எளிமையான அமைப்புனா இதை வந்து ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதேமாதிரி என்ன வந்து அங்கே கொடுத்துருக்காங்களோ, நிர்வாகத்தில் முடிவெடுத்து அரசு அமைப்பது எளிய முறையாகும். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு டிசிஷன் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து இதை வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிடலாம். அதே மாதிரி டைரக்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆர் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். The departmental undertaking is directly responsible to the parliament or the state legislature through its overall head, the minister concerned அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் நேரடி கட்டுப்பாடு. துறைவாரி நிறுவனங்கள் பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் மூலம் மட்டுமே நேரடியாக கட்டுப்படுத்தப்படும். அதற்கு அத்துறை அமைச்சருமே பொறுப்பாவார் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கை வந்து யார் வந்து ஆர்கனைசேஷன் வந்து யார் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து பண்ணுறாங்கனாக்கா பார்லிமெண்ட் யார் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஓவரால் கண்ட்ரோல் வந்து யார் வந்து பண்ணிக்கிறாங்க, அவங்க தான் வந்து பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி அதற்கு அத்துறை அமைச்சரையும் பொறுப்பாகும். அந்த மினிஸ்ட்ரேஷன் தான் என்னது கன்சர்ன் மினிஸ்டர் தான் என்ன பண்ணிக்கணும், பொறுப்பு வந்து ஏற்றுக்கணும். அதேமாதிரி சீக்ரசி மெயின்டெனன்ஸ். ஸ்ட்ராட்டஜி இண்டஸ்ட்ரீஸ் like defense and autonomic power cannot be better management other than government department undertaking can maintain secrecy in the working அப்படிங்கிறாங்க. ரகசியம் காத்தல், பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி துறைகள் போன்றவை அரசு துறைகளின் கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும். அதேமாதிரி இது மாதிரியான டிஃபென்ஸ் அட்டாமிக் பவர் இதில் யாரோட கண்ட்ரோலில் வந்து இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதேமாதிரி அப்போது தான் அத்துறைகளில் பணியாளர்கள் தங்களது கொள்கைகள் மற்றும் செயல்பாட்டினை பற்றி ரகசியம் பாதுகாத்து வைக்க இயலும். அப்போ தான் இந்த யாரோட இவங்களோட கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த சீக்ரெட்லாம் அவங்க வந்து அந்த எம்ப்ளாயி வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சீக்ரெட்டாக வந்து வச்சுருக்க முடியும். பாலிசி என்ன சரியா, அதேமாதிரி அது ப்ராசஸ் என்னங்கிறத என்ன பண்ணிக்க முடியும், அவங்க வந்து மறைவாக வந்து வச்சுருக்க முடியும். அதேமாதிரி லெசர் பர்டன் ஆஃப் டேக்ஸ் அண்ட் பப்ளிக் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து சொல்கிறாங்கனாக்கா ஏர்னிங் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் ஆர் என்ட்ரி பெய்டு இன்டு கவர்மெண்ட் ட்ரெஸரி ரிசல்ட்டிங் இன் லெசர் டேக்ஸ் பர்டர் அண்ட் த பப்ளிக். அதே மாதிரி என்ன சொன்னால் பொதுமக்களுக்கு வரிச்சுமை குறைவு. இத்தொழில் நிறுவனங்கள் தங்களது வருமானத்தை அரசு கருவூலங்கள் மூலம் செலுத்தப்படுவது பொதுமக்கள் குறைந்த வரி விதிக்கப்படும். அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த தொழில் நிறுவனம் வருமானம் வந்து யார் மூலமாக வந்து கொடுக்குறாங்க, ட்ரெஸரி மூலமாக வந்து கொடுக்குறதுனால பொதுமக்களுக்கு வந்து வரி வந்து டேக்ஸ் வந்து எப்படி பேர்டன் வந்து குறைவாக வந்து இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோசியல் சேஞ்சஸ். கவர்மெண்ட் கேன் ப்ரமோட் எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் த்ரூ டிபார்ட்மெண்ட் undertakings. Hence, a departmental undertaking can be used by the government as an instrument of social changes அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 5th ஒன்று, பொதுமக்களின் நிதியை தவறாக பயன்படுத்துவதால் ஏற்படும் இடர் குறைவு. துறைவாரி நிறுவன வரவு செலவு திட்டம், கணக்கு மற்றும் தணிக்கை செயல்முறைகள் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும். எல்லாமே சரியா இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து யாரோட கையில் தான் வந்து இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டோட கையில் வந்து இருக்கும். ஏர்னிங் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஆர் என்ட்ரிலி பெய்டு இன்டு கவர்மெண்ட் ட்ரெஸரி ரிசல்ட்டிங் லெசர் பேர்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கேன் ப்ரமோட் எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு பார்த்தோம். அதில் அமைச்சர் நேரடி கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வை மூலம் துறைவாரி நிறுவனங்களை இயங்குகிறது. அட்மினிஸ்ட்ரேஷன் மூலம் தான் என்னது டைரக்ட் கண்ட்ரோல் மூலம் தான் அது வந்து ரன் ஆகுது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களின் நலனுக்கு பாதிப்பு இல்லாமல் அத்துறை அமைச்சகம் விதிகளை செயல்முறையும் வகுக்கிறது. அதேமாதிரி பப்ளிக் வந்து எந்த ஒரு கஷ்டமும் வராமல் என்ன பண்ணுறாங்க, சொசைட்டிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அந்த அமைச்சகம் வந்து விதிகளையும் செயல்முறையும் என்ன பண்ணுறாங்க வகுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லெசர் ரிஸ்க் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் மணி. சரியா, இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா
வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, துறைவாரி நிறுவன வரவு செலவு திட்டங்கள் lesser of misuse of public money as the departmental undertaking is subject to budgeting, accounting and auditing procedure of the government. The risk of the misuse of the public money is relatively less அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, துறைவாரி வரவு செலவு திட்டம் கணக்கு மற்றும் தணிக்கை செயல்முறை அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும். கவர்மெண்ட் தான் என்ன பண்ணிக்கிறாங்க, அதை வந்து வச்சுக்கிறாங்க கண்ட்ரோலில். இது பொதுமக்களின் நிதியை தவறாக பயன்படுத்தினால் ஏற்படும் இடர்பாடு குறைகிறது. அந்த மக்களோட மணியை வந்து என்ன பண்ணாங்க, தவறாக வந்து பயன்படுத்துறது வந்து குறையுதுங்கிறாங்க. அதேமாதிரி அமைச்சகத்தின் விதிகள் மற்றும் செயல்பாடுகள் முறையாக பின்பற்றப்படுகிறது. கைடட் பை ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் ஆஃப் த மினிஸ்ட்ரி. த ஆஃபீஸர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஆர் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் த டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த மினிஸ்ட்ரி. They are guided by the rules and regulation of the ministry form with a focus on public welfare அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வை மூலம் துறைவாரி நிறுவனங்கள் இயங்குகிறது. பொதுமக்களின் நலனுக்கு பாதிப்பு இல்லாமல் அத்துறை அமைச்சகம் விதிகளும் செயல்முறை வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்அட்வான்டேஜ். சரியா, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு, following are the major limitation of the departmental undertaking. Red tapes அப்படிங்கிற there is too much of procedure which result in delay. Commercial organization cannot afford delay in taking decision. தாமதமும் சிறப்பு நடப்போக்கும். அரசின் நிகழ்வற்ற நடைமுறைகளையும் மரபுகளையும் வலுவாது பின்பற்றுவது காலதாமதமும் மிகப்பெரிய குறைபாடாகும். அதேமாதிரி இந்த கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறதும் அதேமாரி அதை வந்து சரியாக வந்து ஃபாலோ பண்ணாமல் விடுறதும் மிகப்பெரிய குறைபாடு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா வணிக நிறுவனங்கள் காலதாமத முடிவுக்கு ஏற்றதில்லை. அதேமாரி ரொம்ப டிலேவை வந்து என்ன பண்ணுறாங்க, டிசிஷன் எடுக்கிறது ஒரு குறைபாடு, டிஸ்அட்வான்டேஜ். இன்சிடென்ட்ஸ் ஆஃப் additional taxation losses incurred by a departmental enterprises are met out of the treasury. This very often necessity additional taxation on the burden of which fall on the common man அப்படிங்கிறாங்க. கூடுதல் வரிச்சுமை துறைவாரி நிறுவனங்களில் ஏற்படும் நட்டத்தை ஈடுகட்ட அரசின் கருவூலத்திலிருந்து தொகை வாங்க வேண்டியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மீது மேலும் வரி சுமத்தி வரி கூட்டுகிறதுங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணி ட்ரெஸரி மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, வருமானத்தை வந்து அவங்க வந்து கூட்டுறாங்க. அதனால் மக்கள்கிட்டருந்து டேக்ஸ் வந்து என்ன பண்ணணும், அதிகமாக வந்து வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து வந்துடுது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் காம்படிஷன். சிவில் சர்வெண்ட் ஆர் கிவன் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் undertaking who may not have business outlook of commercial experience. So they run the undertaking in their own fashion without considering the sovereignty of the consumer. அதேமாதிரி போட்டியின்மை வணிக அனுபவமே அல்லது வியாபார வெளிப்பார்வையோ இல்லாத அரசு அலுவலர்கள் துறைவாரி நிறுவனங்களை நிர்வாகம் செய்வதனால் அவர்கள் துறைவாரி நிறுவனங்களை முறையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. முன் அனுபவம் வணிகத்தில் முன் அனுபவம் கிடையாது, வெளிப்பார்வையும் வந்து கிடையாது. அரசு அலுவலர்கள் துறைவாரி நிறுவனங்களை நிர்வாகம் செய்வதனால் அப்போ கவர்மெண்ட்டே சர்வெண்ட்டே என்ன பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் வந்து பண்ணுறதுனால அதில் வந்து அவங்களுக்கு வந்து சரியான அனுபவம் இல்லாதனால கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஆனால் நுகர்வோரின் விருப்பத்தையோ அல்லது தேவையையோ அறிந்து கொள்ளாமல் தங்களது குறுகிய அனுபவத்தின் மூலம் வழி நடத்துகின்றனர். அதேமாதிரி கன்சியூமரோட தேவை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்காமல் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தேவையோ அறிந்து கொள்ளாமல் தங்கள் குறுகிய அனுபவத்தின் மூலம் வழி நடத்துகின்றனர். தேவை என்னன்னு தெரிஞ்சுக்காமல் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக என்ன பண்ணாங்க, அதை வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதனால் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப குறைவு. ஃபோர்த் ஒன் கேஷுவல் அப்ரோச் டு ஒர்க்கு. ஆஸ் ஆஃபீஸர் ஆஃப் ஏ டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஆர் சப்ஜெக்ட் டு frequent transfer. They develop a sense of casual approach to work. As a result, the operational efficiency of the undertaking suffer a lot. அப்படி இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தேன், பணியில் சராசரி அணுகுமுறை. அரசு அலுவலர்கள் தங்கள்
பணியில் சராசரி அணுகுமுறை போன்றே இந்நிறுவன பணியிலும் ஈடுபடுகிறார்கள். இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் சிவில் சர்வெண்ட் என்ன பண்ணுறாங்க, நார்மலாக நம்மளோட கவர்மெண்ட் ஆஃபீஸில் எப்படி வந்து ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி சேமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அதே ஒர்க்கை வந்து என்ன பண்ணாங்க அவங்க வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் நிறுவனத்தை கட்டுப்படுத்துகிற திறமை இல்லாமல் போகிறது. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை வந்து அவங்களுக்கு இல்லாமல் வந்து போகுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 5th ஒன்று அரசின் தலையீடு, கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ். தட் இஸ் அன் எக்ஸசிவ் கவர்மெண்ட் interference and control in department organization. Those undertaking are not given freedom to decide their own policies. Centralized control lead to delay in action. Red tapeism and procrastination have become the limiting feature of this organization. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் அரசின் தலையீடு, துறைவாரி நிறுவனங்களின் மீது அளவுக்கதிகமான கட்டுப்பாடு விதிகள் ஆகியவற்றை அரசு சுமத்துகிறது. டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி துறைவாரி நிறுவனங்கள் தன்னாட்சியுடன் பணியாற்ற விடுவதில்லை. அதேமாதிரி தானாக ஃப்ரீடமாக என்ன பண்ண ஓன் பாலிசியில் என்ன பண்ணுறதில்லை, அவங்க வந்து ஒர்க் பண்ண வந்து விடுறது வந்து கிடையாது. மைய கட்டுப்பாடு நிறுவனத்தின் செயல் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. சென்ட்ரலாக வந்து என்ன சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து ஆக்ஷன் வந்து டிலே பண்ண வந்து வைக்குது. மந்தப்போக்கு ஏற்பட்டு செயல்திறன் பாதிக்கப்படுகிறது. அதேமாதிரி அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மந்தப்போக்கு வந்து ஏற்பட்டு அது வந்து ஆர்கனைசேஷன் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாதிப்பு வந்து அடையுது. அதேமாதிரி லேக் ஆஃப் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அண்டு fear of criticism. A department undertaking is managed by civil servants who do not possess the professional management skills. Moreover, this manager could not afford to be innovative because of a fear of criticism by the minister or the parliament அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்லாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து துறைவாரி நிறுவனங்களின் மேலாளர்கள் அரசு அலுவலராக இருப்பதால் அவர்களின் மெத்தன போக்கு அவர்களை சிறப்பாக செயல்பட அனுமதிப்பதில்லை. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் மேனேஜர் வந்து மேனேஜர் வந்து கவர்மெண்ட்டோட சர்வெண்ட்டாக இருக்கிறதுனால மெத்தன போக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுது. அது வந்து சிறப்பாக வந்து செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இல்லைங்கிறாங்க. மேலாண்மை திறமை இல்லாமல் இருப்பவர்கள் பாராளுமன்றம் அல்லது அமைச்சரின் விமர்சனம் ஆகியவை அவர்களை திறம்பட செயல்பட விடுவதில்லை. மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப குறைபாடோடு வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எனது மினிஸ்டர்லேயும் அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயும் என்ன பண்ணுறதில்ல, அவங்களுக்கு வந்து ஒரு இதை வந்து விமர்சனம் ஆகிவிட்டே அவர்கள் திறம்பட செயல்படுது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிபெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிதி சார்பு. A department undertaking is economical and financial department and the government budgetary allocation as such it cannot have its own independent long range investment decision which may bring enormous prosperity to the undertaking அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நிதி சார்பு துறை நிறுவனங்கள் பொருளாதார ரீதியாகவும் மற்றும் அரசின் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டை சார்ந்தும் இருக்க வேண்டியுள்ளது. எனவே பொருளாதார ரீதியாக இந்நிறுவனம் தன்னிச்சையாக செயல்பட முடியதில்லை. ஃபினான்ஸ் லெவலையும் யார் அப்ரோச் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து ஃப்ரீயாக வந்து என்ன பண்ண முடியல, அவங்களால ஒர்க் பண்ண வந்து முடியல. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதோட டிஸ்அட்வான்டேஜ்.